இப்போதைய சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர வைரலாக எல்லார் காதலையும் இந்த பாட்டு தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். காதலிக்க நேரமில்லை இழுக்குதடி இழுன்னு இழுக்குது, எந்த பக்கம் போனாலும் அந்த பாட்டு தான் ஓடுது. அதில் அவங்க தான் பாட்டை போட்டிருக்கிறாங்க. பட் அதில் வந்து பெருசாக இல்லை. இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் மில்லியன் கணக்கில் அந்த பாட்டு போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பர்சனல் லைஃப்பில் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் ப்ரொஃபஷனலில் வந்து சாதிச்சிட்டாரு. அந்த பர்சனல் லைஃப் பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அவங்க மனைவி கிட்டே இருந்து கிடச்சிருக்கு. ஆமாம், நேற்று அவங்க ஒரு ஆடியோ நோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்துலையும் பார்த்துருப்போம். அவர் மாதிரி உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் கிடையாதுன்னு அவருடைய மனைவியே வாக்குமூலம் கொடுத்தாங்க. இனிமேல் இந்த மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர்லாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கடா. ஹாலிவுட்டில் வந்து எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கு வந்து தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் மத்தியிலையும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூத்த பத்திரிகையாளர்கள் சைட்லேருந்தும் சரி ஒரு தகவல் வந்து வருது. சமீபத்தில் ஒரு 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 ரீல் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இட்லி வந்து நீங்கள் சரியாகவே வரல, இதுக்கெல்லாம் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு. அந்த வீடியோ பயங்கர வைரல். எல்லா வீட்டுக்குள்ளும் இதே வேலையாக இருக்காப்புல. அது யோசிக்க வேணும். நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு, 2 படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய நபர். எல்லா வீட்லேயும் இதே வேலையாக போய் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காரு. அவங்க தனுஷுங்கிறது தெரியல. தனுஷும் எஸ்டிஆரும் கட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மிராக்கள்லாம் வந்து அங்கே அந்த கல்யாண வீடு கலகலப்பாக இருந்துச்சோ இல்லையோ, இந்த விஷயம் பூரா வந்து கல்யாண வீட்டில் பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. உடனே இதை வந்து இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி காதில் கிச்சு கிச்சுன்னு பேசினாங்க. நயன்தாரா பார்த்தியா நீ எப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு தனுஷ் சொன்னதாகவும், உடனே சிம்பு வந்து சொன்னதாகவும். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு ஜுபைர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ. வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. சார், இப்போதைய சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர வைரலாக எல்லார் காதலையும் இந்த பாட்டு தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். காதலிக்க நேரமில்லை இழுக்குதடி ரகுமான். இழுன்னு இழுக்குது, எந்த பக்கம் போனாலும் அந்த பாட்டு தான் ஓடுது. இன்ஸ்டாவை திறக்க முடியல, ட்விட்டரை திறக்க முடியல. ஒன்றும் அந்த எனர்ஜியோடு இருக்கிறார். அதான் பெரிய விஷயம். அதில் அவர் ஸ்க்ரீனில் தோண்டி டான்ஸ் ஆடுறாரு, பாடியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு புதுசாக இருக்குது. பட் பாட்டு பெருசாக கொண்டாடப்பட்டாலும் கூட அவருடைய பாடல்கள் நிறையா பாடல்கள் கூட ரிசம்பிள் இருக்குது. நம்ம அந்த யாக்கை பாட்டாக இருக்கட்டும், அப்புறம் 2.0 இருக்கட்டும், சில பாடல்கள் ரிசம்பிள் இருந்தால் கூட இது கேட்குறதுக்கு அந்த சவுண்டு ஹியூண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இப்போ 2K கிட்ஸை அப்படியே மொத்தமாக வாரிக்கிட்டார் பெரிய பாய். அப்படிங்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பாட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயந்தான். அவங்களுடைய யூடியூப் சேனலில் பெருசாக அந்த பாட்டு வந்து போடல. அந்த டீசரிஸ் தான் அந்த கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. அதில் அவங்க தான் பாட்டை போட்டிருக்கிறாங்க. பட் அதில் வந்து பெருசாக இல்லை. இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லேயும் மில்லியன் கணக்கில் அந்த பாட்டு போய் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல்லாவும் இருக்குது கேட்குறதுக்குல. அது ரொம்ப நாள் கழித்து ஒரு வைப்பான ஒரு சாங்காக இருக்குது. ப்ரொஃபஷன் அப்படி இருக்கும்போது சார், நம்ம சொல்லியிருந்தோம் பர்சனல் லைஃப்பில் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் ப்ரொஃபஷனலில் வந்து சாதிச்சிட்டாரு மறுபடியும் அப்படின்னு. அந்த பர்சனல் லைஃப் பிரச்சனையும் சால்வ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து அவங்க மனைவி கிட்டே இருந்து கிடச்சிருக்கு. ஆமாம், நேற்று அவங்க ஒரு ஆடியோ நோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்துலையும் பார்த்துருப்போம். அதை ரொம்ப கிளியர் கட்டாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரஹ்மான் மாதிரி ஒரு ஜம்ப் பர்சனை வந்து நான் வந்து உலகத்திலேயே கிடையாது, உலகத்திலேயே அது மாதிரியான ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது. எங்களை பற்றி அவதூறுகளை இந்த யூடியூபர்ஸ், குறிப்பாக யூடியூபர்ஸ் அப்படின்னாங்க. யூடியூபர்ஸ் தமிழ் சோசியல் மீடியாஸ்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறீங்க, அதை ஸ்டாப் பண்ணிக்கிங்க. அவரை நீங்கள் குறைய சொல்லாதீங்க. அவர் மாதிரி உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் கிடையாதுன்னு அவருடைய மனைவியே வாக்குமூலம் கொடுத்தாங்க. இனிமேல் இந்த மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர்லாம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கடா. அவர் கீசை போட்டு விட்டாருன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே அவருடைய லீகல் டீம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அது முந்தா நாள் கொடுத்தாரு, இதை பார்த்து இப்போ போட்டோம் நான். அது மாதிரி வந்து தேவையில்லாத சர்ச்சைகள் அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்திருக்கு. அதை என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சில பேர் என்னென்னமோ பேசி வீடியோ போட்டு அது ரொம்ப மேலும் அவரை வந்து ஒரு காயப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நாங்கள் இப்போ வரைக்கும் லீகலாக டைவர்ஸ் ஆகவில்லை அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அவரை மாதிரி உலகத்திலேயே தலை சேர்ந்த மனிதர் இல்லை அப்படின்னு மனைவிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறோம். உலகத்தை பெரிய சர்டிஃபிகேட். அது அவங்க எல்லாருக்குமே அவமானம் மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கணவர்களும் தன் மனைவிகிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து உலகத்திலே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அது அவங்க டைவர்ஸ் ஆக போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனையானதுக்கு பிறகும் அவர் வந்து கொடுத்துருக்குறாரு. அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் தலை சேர்ந்த மனிதர் வந்து ரஹ்மான் தான், அவர் மாதிரி ஒரு ஜம்ப் பர்சன் கிடையாது, அவரை போய் தப்பாக பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்கன்னு டைவர்ஸ் ஆகி மனக்கசப்பில் இருக்கக்கூடிய மனைவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் லீகலாக டைவர்ஸ் ஆகலைன்றாங்க. இப்போ வரக்கூடிய சில தகவல்கள்லாம் அவங்க மீண்டும் இணைய போகிறார்கள் மிக விரைவில். அது அவங்க பொண்ணு
அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவசரத்தில் ஆத்திரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான். அது நம்ம தான் முதல்ல சொன்னோம், அவசரத்தில் பண்ணிட்டாங்க, அவங்க மனம் மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சேர்ந்துருவாங்க, அது அவங்களுடைய பாடு. மற்ற வாழ்க்கையில் உங்களுடைய வேலையை பாருங்கள், அவ்வளோதான் இந்த செய்திகளில் சொல்ல வேண்டியது. சார் அந்த செய்தியில் கூட நான் இப்போது அந்த அவதூறு பரப்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குல்ல சார், அதை பற்றி பேசி ஆகணும், அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு தகவல் அவங்க வந்து முழுசாக இதுதான் நடந்துச்சா, என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, என்ன இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஒரு லைனை மட்டும் வச்சுட்டு இல்லை இதுதான் இப்படி தான் இருக்கும், இவர் மேலே தான் தப்பு, இல்லை இதனால தான் வந்து இவங்க டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு ரகுமான் டைவர்ஸ் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல நடிகைகள் வந்து டைவர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கும் இந்த மாதிரி தகவல்கள்லாம் யூடியூப் சேனல்ஸ், ஒரு சில யூடியூப் சேனல் சைடில் இருந்தோ, ஒரு சில பத்திரிகையாளர்கள் இல்லை மூத்த பத்திரிகையாளர்கள் அவர் சைடில் இருந்தோ வந்துக்கிட்டு இருக்கு சார். இதை பற்றி இல்லை அவங்களுக்கு கண்டென்ட்டு கிடையாது, இப்போ அவங்க அப்டேட்லேயும் கிடையாது. ஓப்பனாக உரைச்சி சொல்லணும்னா மூத்த பத்திரிகையாளர் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கரண்ட்டில் அப்டேட்டும் கிடையாது, அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, இப்போ யார்ட்டையும் விசாரிக்கவும் கிடையாது. சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி வருதுன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட விசாரித்து பேசணும், எதுவுமே கிடையாது. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிங்கன்னா அவங்க மனசுக்கு ஓடக்கூடிய கற்பனைகள்லாம் அப்படியே கொட்டுறது. அதாவது நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷம் மீடியாவில் இருக்கும், பத்திரிக்கை இருக்கும், நம்மளால் ஒரு பெருசாக சாதிக்க முடியலன்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இது இருக்குது. அப்போ இதை வச்சா நம்ம ஒரு ஃப்ளாஷ் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு செய்தி வருது அப்படின்னா அந்த செய்தி சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட முதல்ல செய்தியை கேரி பண்ணணும், அதை நம்மளுடைய இதுக்கு சரியாக தப்பான்னு அதை அனலைஸ் பண்ணணும். 2 தரப்பு விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த செய்தியை சொல்லணும். ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் கற்பனைக்கு கதைக்கெல்லாம் அடித்து விட்டு அவங்க இந்த ரஹ்மான் மேட்டரில் அவங்க சொன்ன கதைகள்லாம் அதாவது மிதமிஞ்சிய கற்பனைகள். அவங்க மனசில் என்னென்ன தோணுச்சோ அத்தனையும் பேசி கொட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது ஞாபகம் கூட இருக்காது. உண்மையிலேயே அவங்க பேசின ஆட்கள்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு நேற்று இந்த மாதிரி பேசிட்டீங்க, எந்த சேனலில் என்ன பேசினேன் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய இது இருக்குது. பட் அவங்களுக்கெல்லாம் வயசு ஆகிப்போச்சு, அப்டேட்டில் இல்லை, ஒரு விரக்தி, நம்ம பெருசாக அவன் வர முடியலங்கிற ஒரு கோபம், அதை இப்போ இந்த மாதிரியான இதில் பேசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட அனுபவம் இருக்குது, அனுபவம் நம்ம குறைவாக சொல்லலை. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் அவங்கள்ட்ட சரோஜா தேவி முதல் படத்தை என்ன நடிச்சிங்கன்னா அதை ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. இல்லை கங்கை மன்னனுடைய திருமணம் எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. இளையராஜாவுடைய முதல் பையன் எந்த வருஷம் பிறந்தீங்கன்னா சொல்லுவாங்க. அவங்களாம் அந்த அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸு, அதை பேசலாம். அதை விட்டுட்டு அவங்களுடைய தரத்திற்கும் அவங்களுடைய அனுபவத்திற்கும் வயசுக்கும் தராதரம் இல்லாமல் அசிங்கமான அருவருப்பான வார்த்தை இதெல்லாம் என்ன ஆயிரப்போகுது? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிள்ளை குட்டி இருக்கும், அதுக்கு சம்மந்தம் பண்ணியிருப்பீங்க, மருமகன் இருப்பான், மருமகள் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் பேரம் பேத்தி இருக்கும், எல்லாருக்கையிலையும் நீங்கள் ஃபோன் இருக்குது, நீங்கள் பேசுகிற அந்த விஷயங்களை பார்க்க மாட்டாங்களா? அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய குவாலிட்டியை நீங்கள் ஏன் குறைச்சிக்கிறீங்க? உங்கள் அனுபவம் இருக்குது, 40 வருஷம் பத்திரிகை துறையில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, அதை நீங்கள் பேசுங்க. அது தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் சொல்லி சேருங்க. சினிமாவில் எப்படி நடந்துச்சு, அரசியல் எப்படி நடந்துச்சு, எம்ஜிஆர் அப்போ என்ன எப்படி கட்சி ஆரம்பித்தார், எம்ஜிஆர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணார், கலைஞர் எவ்வளோ போராட்டம் பண்ணார், எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, இந்திய திருப்பி நடந்துச்சு, இந்த மாதிரியான வரலாற்று ரீதியான சம்பவங்கள் கொட்டி கிடக்கு. அதை நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு அதுதான் உங்களுடைய மரியாதைக்கு அழகு. அதை விட்டுட்டு யாராவது ஒரு டைவர்ஸ் ஆச்சுன்னா அவங்க உடனே அந்த செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 3 பக்கத்துக்கு நீங்கள் கதை சொல்கிறீங்க. இது உங்களுடைய அனுபவத்திற்கும் அந்த இதுக்கும் வயதுக்கும் ஒரு மரியாதை கிடையாது. அவ்வளோ. இதே மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு மட்டும்தான் சமீபத்தில் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுமான் மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுக்கு இது ரொம்ப அதிகமாக நடக்குது இந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த சம்பவம் கோலிவுட்டில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதற்கு தனுஷ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் மத்தியிலையும் சரி, இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூஸ் மூத்த பத்திரிகையாளர்கள் சைடில் இருந்தும் சரி ஒரு தகவல் வருது. இவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஜிவி பிரகாஷுக்கு டைவர்ஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர் ஒர்க் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் இப்போ ராயன் ரகுமான் ஒர்க் பண்ணியிருந்தார், அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆச்சு. இதை வச்சு தனுஷ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது குருவி உட்கார பனைமரம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு குருவி போய் உட்காந்துச்சான், ஒரு பனைமரம் எவ்வளோ பெரிய உயரம், அது தச்சையில் விழுந்தோடனே குருவி உட்காந்து வெயிட்டு தாங்காமல் தான் அந்த பெரிய மரம் விழுந்துருச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதோ நடக்கிறதுக்கெல்லாம் நேரடியாக ரகுமானை கனெக்ட் பண்ணிடுறாங்க. சமீபத்தில் ஒரு 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 ரீல் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாவில். ஒரு அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இட்லி நீங்கள் சரியாகவே வரல, இதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு. அந்த வீடியோ பயங்கர வைரல். அதாவது உலகத்தை எது நடந்தாலும் யார் டைவர்ஸ் நடந்தாலும் உடனே தனுஷ் தான் காரணம்ன்றாங்க. எங்கள் வீட்டில் நேற்று சோறு சரியாக வடிக்க வர மாட்டேங்குது, அதுக்கு தனுஷ் தான் காரணம் அப்படின்னு இதை ஒரு கண்டினியூவாக போட்டுட்ருக்காங்க. நாங்கள் போன வாரம் ஒரு மிக்சி வாங்கினோம் சரியாக ஓடலை, இதுக்கு தனுஷ் தான் காரணம். லேடிஸ் மத்தியில் அந்த ஒரு
ஒரு வைரலான ஒரு ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் ஒருத்தர் 2 பேரும் உண்மையிலேயே ரஹ்மான் பண்ணியிருந்தாரு, தனுஷ் பண்ணியிருந்தாலும் எல்லா வீட்டுக்குள்ளும் இதே வேலையாக இருக்காப்புல. அது யோசிக்க வேணாம். நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு 4-5 படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு, 2 படத்துக்கு வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு, பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய நபர். எல்லா வீட்லேயும் இதே வேலையாக போய் பண்ணிட்டு இருக்கப்ப அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காரா தனுஷ்ங்கிறது தெரியல. அப்போ இது வந்து எப்பயோ ஒரு சில விஷயங்கள் நடந்ததில் அதை வந்து கனெக்ட் பண்ணி தனுஷை பேசிகிட்டு இருக்காங்க. சார் அப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு மீட்டப் வேறு நடந்திருக்கு, எல்லாராலையும் பேசப்படக்கூடிய மீட்டப், எஸ்டிஆர் தனுஷ். இதை வச்சும் ஒரு டாபிக் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நயன்தாரா தனுஷ் விஷயமும் எஸ்டிஆர் தனுஷை சேர்த்து ஒருவேளை பிளானாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது ஒரு ஆகாஷ் பாஸ்கரனுடைய கல்யாணம். ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு டைரக்டர் ப்ளஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர். தனுஷினுடைய படம் இட்லி கடைக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ஒரு பெரிய இடத்து பையன். அவருடைய திருமணம் நடந்திருக்கு. ஆக்டர் விக்ரமும் அவர் ரிலேஷன் தான். அந்த மாதிரியான ஒரு எல்லா முன்னணி இளம் நடிகர்களும் அங்கே வந்து குமிஞ்சிருக்கிறாங்க. சிவகார்த்தியனும் தனுஷ் வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. சிவகார்த்தியன் வந்து ஒய்ஃபை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஒய்ஃப் நல்லா இருக்கீங்களா நீ இவர் கேட்குறாரு. தனுஷும் எஸ்டிஆரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி மிராக்கள்லாம் வந்து அங்கே அந்த கல்யாண வீடு கலகலப்பாக இருந்துச்சோ இல்லையோ, இந்த விஷயம் பூரா வந்து கல்யாண வீட்டில் பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ 2 பேருமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு 40+ தாண்டிட்டாங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு பக்குவப்பட்டு நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பொது இடங்களில் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பேசிக் கட்டசி வந்து அவங்க மெச்சூர் ஆகிட்டாங்க. பார்க்குற இடத்துல சண்டை போட்டு முடிஞ்சு திருப்பிட்டா போக முடியும். தனுஷ் சிவகார்த்தியன் 1000 விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடங்களில் ஒரு ஜெனுவனாக நடந்துக்கிட்டாங்க. இப்போ தனுஷை பார்த்தோன்னே திருமாவளவன் பார்த்தாரு, அவர் பார்த்து கை கொடுத்தாரு, பேசினார். அது கல்யாண வீடுகளில் நடக்கிற ஒரு ஜஸ்ட்டு இது. உடனே இதை வந்து இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி காதில் கிச்சுன்னு பேசினாங்க. நயன்தாரா பார்த்தியா நீ எப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு தனுஷ் சொன்னதாகவும், உடனே சிம்பு வந்து சொன்னதாகவும் கற்பனைகள்லாம் ஒரு சேனலில் கூட போட்டிருந்தாங்க. சார் இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க, எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீமாவை கூட போட்டு. அவங்களுக்கே தெரியாதடா, அவங்களுக்கே என்ன பண்ணுறீங்கன்னா அது சும்மா ஒரு ஃபண்ணுக்காக பண்ணுறது. ஆனால் அந்த 2 பேரும் பார்த்துக்கிறது அவங்களுடைய மெச்சூரிட்டியை காட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே இன்றைக்கி வந்து ஒரு மெச்சூர்ட் பர்சனாக இருக்கிறாங்க. அவங்களுடைய மெச்சூரிட்டி தான் காட்டுது. என்னவே சார் தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றின. அதாவது ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கிறது, அதே மாதிரி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பகிர்ந்து வைக்க.